ஐப்பசி துலா காவேரி என்றால் எல்லா நதிகளுடைய புனித நீரும் துலா காவேரியில் வந்து கலக்கிறதாமே. நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்லுகிறோமே. வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி இரண்டு காவிரிகளுக்கு நடுவில் கிடக்கிறானே எம்பெருமான். என்னதான் அவரிடத்தில் உள்ளது? இது ஏன் பூலோக வைகுண்டம்? எல்லா ஊர்களையும் அப்படி சொல்லக்கூடாதா? ஏன் ஸ்ரீரங்கத்தை மட்டும் அப்படி சொல்லுகிறோம்னால் காரணங்கள் உள்ளன. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு நம் ஒரு பிறவி போராது, ஒருத்தருடைய முயற்சி போராது. எத்தனை பேர் சேர்ந்ததை எழுதி வைத்திருப்பார்கள். அது எங்கெங்கோ விரவி இருக்கும், மறைந்து மறைந்திருக்கும். அதெல்லாம் படிக்க வேணும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அந்த அனுபவத்தை பெற வேணும்னு ஆசை இருந்தால் இருப்பவர்களுக்கு அதை சரி ஊட்டுவோம், அதை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வைப்போம். அதில் இருக்க ஒரு சிறு முயற்சி, பணிவான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியே. திருவரங்கனுடைய பெருமை, அவருடைய அருமை, அந்த க்ஷேத்திரத்தின் ஏற்றம்.